ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பவர் பாயிண்ட்ல இந்த மாதிரி பிக்சரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்ல எப்படி நம்ம கிராப் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பிரசன்டேஷன் அப்போ ஸ்லைட் கார்னர்ல உங்க பிக்சரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்ல கிராப் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து வேற ஷேப்ல மாத்துறதுக்கு இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மெனு டேப்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்னு இருக்கும். இந்த இருக்கா, அந்த ஃபார்மேட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு கீழே ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா கிராப்னு இருக்கும். இதா இருக்கா, இந்த கிராப்ங்கிற இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிராப் டு ஷேப்னு இருக்கா, இந்த இருக்கா, இதுகிட்ட கர்சரை கொண்டு போனாலே இதுகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வந்து நமக்கு இதில் ஷோ ஆகும். இப்போ இந்த பிக்சர் வந்து எந்த ஷேப்பில் மாறணுமோ அந்த ஷேப் வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பிக்சர் வந்து அந்த ஷேப்பில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, அந்த க்ளவுட் ஷேப்பு, இதை வந்து நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க. இது கிளிக் பண்ணோன்னா அந்த பிக்சர் வந்து அந்த ஷேப்புக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வந்து நம்ம க்ளவுட் ஷேப்புக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ இந்த ஷேப்பை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு பதிலாக வேறு ஷேப் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மேட் மெனு டேப்புக்கு கீழே இந்த கிராப் டவுனரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கிராப் டு ஷேப்புன்னு இருக்குல்ல, இதுக்கிட்ட கர்சரை கொண்டு வாங்க. இதுக்கிட்ட ஷோ ஆகுற இந்த ஷேப்பில் எந்த ஷேப்புனா கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த க்யூப் ஷேப் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, அந்த பிக்சர் வந்து நமக்கு க்யூப் ஷேப்பில் மாறிடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த பிக்சர் வந்து இந்த ஷேப்புக்குள்ளே சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த கிராப்புங்கிற அந்த டவுன் ஆரோ வந்து திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்லு ஃபிட்டுன்னு ரெண்டு இருக்கும். இந்த இருக்கா ஃபில்லுன்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபில்லை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு ஃபில் ஆகிருக்கு அந்த ஷேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. அந்த உள்ளே இருக்கிற இமேஜை வந்து இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி வைக்கணும். அதை மூவ் பண்ணுறதுக்கு அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஆப்ஷன் காமிக்கும். அந்த கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்மேட் மெனு டேப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த கிராப்பை கிளிக் பண்ணாலும் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ உள்ளே இருக்கிற இந்த பிக்சரை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அந்த உள்ள அந்த பிக்சரை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பிக்சர் மட்டும் நமக்கு மூவ் ஆகும். இப்போ அந்த பிக்சர் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணி வைக்கணுமோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷேப்புக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷேப்புக்குள்ளே அந்த பிக்சர் வந்து சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ இந்த ஷேப்புக்கு பார்டர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மேட் மெனு டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்டர்னு இருக்கா, இந்த பிக்சர் பார்டர் டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டர் அவுட்லைன் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலரில் உங்களுக்கு அந்த பார்டர் வந்து வந்துடும். இதேமாதிரி இந்த பார்டர் வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்னு இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வித்து வேணுமோ அந்த வித்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.